இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான சம்பவம் நடக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. என்னாச்சுன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிளோட ஐபோர்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து 8GB இன்பில்ட் மெமரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து படம், பாட்டு, அப்புறம் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பண்ணிக்கலாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரி, இதை நம்ம சரி பண்ணலான்னு சொல்லி பார்த்தப்ப அதுக்கு வந்து பின் வந்து வினோதமாக கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆன்லைனில் பார்த்தோம், ரேட் ரொம்ப வந்துச்சு. அதனால் மூர் மார்க்கெட்லாம் தேடி போனோம். கடைசியாக இதை வந்து ஒர்க்காக வைக்கிறதுக்கு ஒரு சம்பவம் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்து போச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இது ஒர்க்காக என்னன்னு தெரியல. இதுக்கு சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 300 400 போட்டிருக்காங்க. அதை விட நம்ம ஸ்கிராப் மார்க்கெட் போனால் அங்கே 100 50 ரூபா கூட வாங்கிடலான்னு சொல்லிட்டு வந்தப்போ தான் நம்ம நண்பர் அங்கே ஒருத்தரை பார்த்தோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இதே போல் பின் வச்சுருந்தார், பவர் பங்கும் சேர்த்தே வச்சுருந்தார். அதனால் அது மூலமாக இதை செக் பண்ணி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பிள் லோகோ வர ஆரம்பிச்சிச்சு. லைன் மட்டும் காட்டுது. பட் நம்ம கடவுளை வேண்டிக்கணும், இதில் வந்து பாஸ்வேர்டு போட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு போட்டு தான் சொல்லி முடிஞ்சிச்சு. ஸோ ஆப்பிள் லோகோவே ரொம்ப நேரம் காட்டிகிட்டு இருந்துச்சு. என்னடா இது அவ்வளோதானா, ஹேங் ஆகி நிற்குதா, சூடாகுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் உள்ளே போயிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், பாட்டு, வீடியோ, ஃபோட்டோ எல்லாம் காட்டும் போல். பட் பட்டன் அமைக்க பார்க்குறேன், வேலை செய்ய மாட்டேங்குது. என்னடா பட்டன் போச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தால் ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து ஒரு லாக் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து லாக் ஆப்ஷனில் இருந்திருக்கு. அதனால நமக்கு பட்டன் ஒர்க் ஆகலை போல். அது இந்த பக்கம் இழுத்து விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பாட்டு படிக்குது, ஃபோட்டோ, மீனுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் போல். நல்லா இருக்குது. என் லைஃப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஐபேடை யூஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரியாது என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்தோம். அதில் ஏதோ தெலுங்கு பாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போனோம்னா இதோட வெர்ஷன்லாம் போட்டிருப்பாங்க, இது என்ன வெர்ஷன் என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பாட்டு ஏற்றணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக யூஎஸ்பியில் போட முடியாது, ஐடியூன்ஸ் மூலம் ஏற்ற முடியும்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா சொல்லிகிட்டு இருந்தார். 8GB ஸ்டோரேஜ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் உள்ளுக்குள்ளே வந்து பாட்டு மட்டும் தான் எடுத்து வச்சுருக்காங்க, வீடியோ ஃபோட்டோ எதுவுமே கிடையாது. அது தவிர்த்து இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்ம பேட்டரி மாற்றினதுக்கப்புறம் இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு செக்கிங் பர்பஸ் தானே, அதனால் பார்த்துக்கிட்டு இருந்தேன். டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு, மேலே வந்து லைட்டாக ஒரு கருப்பு டாட் வச்ச மாதிரி இருக்குது. இது வந்து எடிட்டர் வெர்ஷனானு தெரில. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை வாங்கினவங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்டாக பண்ணிட்டானான்னு தெரில. இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருக்காங்க, லவ் யூ பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்காங்க, கண்மணின்ட்டு. சரி, ஓகே, இதில் பிரச்சனை சொல்லி தூக்கி போட்டிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு, ஆன் ஆகுது. ஆனால் அது கேபிள் இன்னும் கிடைக்கல. பட் இதுக்கான பேட்ரி ஸ்லிம்மாக இருக்கும். அந்த பேட்ரி வந்து என்கிட்ட இருக்குது. அதனால் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி அந்த பேட்டரியை செட் பண்ணி விட்ருவோம். அதாவது எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுத்தாச்சும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு இன்றைக்கி ஓப்பன் பண்ண ஆரம்பித்தேன். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி டிவைஸ் ஓப்பன் பண்ணுறது. நீங்கள் ஐஃபோனை கூட ஓப்பன் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், ஐஃபோனு ஐபேடை கூட ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் இவன் ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பான். அந்த பட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே தூக்கி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே வந்து 2 பக்கமும் ஒரு குட்டி ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க. இதுக்கான ஸ்க்ரூ வச்சு தான் நம்ம கழட்ட முடியும். ஸோ நான் பார்த்தேன், சுற்றி முற்றி பார்த்தேன், ஆல்ரெடி நோண்டி வச்ச மாதிரி தான் தெரியுது. பாருங்கள், மேலே இருக்கிற அந்த மூடியை காணும் பாருங்கள், சைடில் இருக்கிறத. ஸோ இது மட்டும் தான் இருந்துச்சு. அது பக்கம் பின்னாடி பக்கமும், அதாவது மேலே பக்கமும் தூக்கி பார்த்தேன், அங்கேயும் இதே போல் தான் 2 ஸ்க்ரூவை கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன கல்லை விட ரொம்ப புடிசாக இருக்கும் போல் அந்த மாதிரி இருக்குது. என்கிட்ட வந்து ட்ரைபேட் இல்லை, அதனால் மொபைலை செட் பண்ணி வச்சு அந்த திறக்கிறதெல்லாம் காட்ட முடியல, ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணுறதெல்லாம். ஸோ ஸ்க்ரூவை இப்போ எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த போர்டெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, அந்த ஸ்லைடு பட்டன் இப்படிலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இழுத்த இழுப்பில் அப்படியே ட்ரா மாதிரி வருதுங்க வெளியே. இந்த டிஸ்பிளேவும் அப்படியே சேர்ந்தே வருது. ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு வருது, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிக்குது. எதனால்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஸ்பிளேயோட ஸ்ட்ரிப்பு அவ்வளோ தான் வருது. அதுக்கப்புறமும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தோம்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரிப்பு கட் ஆயிரும். இதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, நம்ம வரதுக்கு இழுத்துட்டோமே ஏதாச்சும் கட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு. அந்த சந்தேகத்தில் மேலே பார்த்தா அந்த லாக் பட்டன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கான ஸ்டிப்பை பாருங்கள், கட்டாகி போச்சு, சோழி முடிஞ்சிச்சு. ஆனால் இது வந்து மெயின் பாதிப்பு ஏற்படுத்தாது. இது இல்லாமல் கூட நம்ம ஒர்க்காக வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபஸ்ட்டு நமக்கு ஆப்பு அது போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ரொம்ப பயத்தோடய இழுத்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தேன். யூடியூப்லலாம் பார்த்தா அவங்க வந்து மேலே இருக்கிற அந்த கிளாஸை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அது வழியாக உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்டிப்பை வந்து கட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹீட் கன் இல்லையே. அதனால் ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி எடுத்தேன், மேலே இருக்க கண்ணாடி நடுவில் பிஞ்சு வச்சு உடஞ்சிச்சு. சரி விடு, இதுவாச்சும் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஸ்டிப்பை ஃபைண்ட் பண்ணேன். மேலே ஒரு பேப்பர் ஒட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது கீழே தான் அந்த ஸ்டிப் இருக்குது. அந்த பேப்பரே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சுருக்காங்க. நானும் சின்ன சின்ன ஊசி வச்சுலாம் எடுத்து பார்க்குறேன். ஸோ ஒரு வழியாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த கிளிப்பை மட்டும் எடுத்து விட்டு ரிமூவ் பண்ணால் போதும், அந்த டிஸ்பிளே மட்டும் தனியாக வந்துடும். எப்படி
இப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதனால தான் ஆப்பிள் வந்து அந்தளவுக்கு எல்லாம் நிறைய பேர் ஃபேன்ஸாக இருக்காங்க போல். அவனோட பில்டு குவாலிட்டி, செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக இதை வந்து நம்ம உருவியாச்சு. ஸ்டிப்பெல்லாம் கட்டாகலை. நமக்கு வந்து மேலே இருக்கிற அந்த ஸ்லைடருக்கான ஸ்டிப்பு மட்டும் தான் கட்டாக இருக்குது. டிஸ்பிளேவை நம்ம நல்லபடியாக எடுத்தாச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது அட்லீஸ்ட் நம்ம ஸ்பேருக்காவது வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்பிக்கை தான். டிஸ்பிளே டேமேஜ் ஆகலை கட்டின காலத்தில். ஆனால் அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேட்ரி இந்த மாதிரி தான் ஃப்ளாட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம பின்னாடி கூடி தள்ளணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஈஸியாக ட்ரா மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், வருதுன்னு சொல்லிட்டு தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னாங்க பாருங்கள், பின்னாடி ஒரு ஸ்டிப்பு பிஞ்சு போயிருக்கா. அது எதுக்கானதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டனுக்கானது. பயலுக பட்டனை வந்து ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த பட்டனுக்கான இதை நான் பாட்டுக்கு இழுத்து விட்டேன், பார்த்தீங்கன்னா சோழி முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இந்த பேட்டரி கூட நம்ம உள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டுக்கணும். நானும் முன்ன பின்ன தெரியல எனக்கு இதுக்குள்ளே எப்படி இப்படி கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு. ஒரு யூடியூப் வீடியோவில் அப்படி தான் தள்ளினேன், நானும் அதே போல் தள்ளினேன். பார்த்தீங்கன்னா பிஞ்சு போச்சு. சரி, ஓகே, ஃபஸ்ட் நம்ம அந்த வீணாக போன அந்த பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு போர்டு நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, போர்டில் எந்த வித டேமேஜும் கிடையாது. அந்த பட்டனுக்கான ஸ்ட்ரிப்புமே பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் ஸ்ட்ரிப்பு தான். அதனால் மேலே இருக்க ஸ்ட்ரிப்பு தான் பிஞ்சு போச்சு. அதே போல் வேறு ஸ்பேர் கிடச்சாலும் நம்ம இந்த மதர் போர்டுகள் லீக். ஸோ எங்கள் மிஸ்டேக் வந்து முழுக்க நம்மளோடது தான். முன்ன தெரியாமல் ஓப்பன் பண்ணதில் மேலே இருக்கிற அந்த லாக் பண்ணுக்கான ஸ்ட்ரிப்பும் போச்சு. முக்கியமானது கீழே அந்த பட்டன் தான், அதுக்கான ஸ்ட்ரிப்பும் போயிடுச்சு. ஸோ சோழி முடிச்சு விட்டாச்சு. பட் எனிவே இதுக்கான மதர் போர்டு நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு. மேபி யாருக்காச்சும் தேவைப்பட்டால் கூட என்னை காண்டாக்ட் பண்ணி இதை வாங்கிக்கோங்க. இல்லை நமக்கு வந்து இது சரி பண்ணணும்னு நோக்கம் இருந்துச்சுன்னா மேபி ஃப்யூச்சரில் அந்த பல்லாவர சந்தை இல்லை எங்கிட்டாச்சும் மார்க்கெட்டில் வந்து இதே போல் டிவைஸ் எக்கச்சக்கமாக கிடைக்கும். அதில் வந்து மோஸ்ட்லி டிஸ்பிளே போயிருக்கும், பேட்ரி வீங்கி போயிருக்கும். அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கலட்டி அதுக்கான அந்த பட்டன், இந்த லாக் பட்டன் மட்டும் இதை தூக்கி போட்டு இது அதுக்கப்புறம் சால்ட்ரிங் பண்ணிடலாம் ஒரு முடிவோடு தான் இருக்கேன். ஸோ என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் பொருள் கிடைக்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஆப்பிள் டிவைஸ்லாம் கழட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்து பண்ணாலும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டூல்ஸ் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. டெக்னீஷியன் கிட்ட தான் போகணும் போல். நம்ம இந்த ஹீட் கன்னெல்லாம் ரொம்ப முக்கியம், இங்கே தான் பயன்படுது. அதெல்லாம் ஹீட் கண்ணை வச்சு அந்த சின்ன டூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதை வச்சா எடுக்கணும். நம்ம பாட்டுக்கு எடுத்ததில் சோழி முடிஞ்சு போச்சு. பரவாயில்ல, இதை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கும்போது அந்தளவுக்குலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போடல, கம்மி பேஸு தான் வாங்கினோம். அதனால் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர்றதை நம்ம ஒழுங்காக இருப்போம். நான் பண்ண தப்பை நீங்கள் திரும்ப பண்ணாதீங்க. பாய்.